ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நேற்றுக்கு நான் ஒரு வெள்ளைக்காக்கா அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய வியூஸ் வந்துச்சு. 1.6K கிட்ட வியூஸ் வந்துச்சு. பட் சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் கூட வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். எனக்கு அப்போ தான் அடுத்தடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். தயவு செஞ்சு எல்லோரும் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, நம்ம சென்னை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம சென்னை யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து சென்னைனா ரொம்ப பிடிக்கும். சென்னை எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்க பீச்சு, மாலு, வேறு என்ன சொல்லலாம், தேட்டர், இதெல்லாம் வந்து கிடையாது. இங்கே இருக்க மக்களால் தான் இந்த சென்னையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்க மக்கள் வந்து பணத்துக்காகவும் ஒரு மனுஷன் பெரியவன் சின்னவன் அப்படிலாம் வந்து யாரையும் பார்க்குறதுலாம் கிடையாது. ஸ்டேட்டஸ், இந்த பாகுபாடு எதுவுமே வந்து இங்கே பார்க்குறது வந்து கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். நான் ஸ்கூல் டைம்லாம் போகும்போது பஸ்ஸில் தான் போவேன். அந்த டைம் வந்து ஒருத்தங்க ஒரு ஆண்டி அங்கிள் அவங்களாம் பார்த்தேன்னா, நம்ம கையில் காசு இல்லைன்னா, என்னம்மா ஸ்கூல் போகிறதுக்கு உங்ககிட்ட கையில் காசு இல்லையா, நாங்கள் உங்ககிட்ட காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் காசு தர்றது. ஒரு ஆட்டோவில் போய்க்கோ, பஸ்ஸில் போய்க்கோ அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறது. அவங்கக்கிட்ட ஒரு 20 ரூபா தான் இருக்கும். அதில் கூட நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நான் ஒரு ஸ்கூலில் வந்து இப்போது ரீசெண்டாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்லாம் வந்து பயங்கர மழையாக இருக்கும் சென்னையில். நம்ம வந்து எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து பஸ் வசதி அவ்வளோலாம் இருக்காது. அப்போது ஒரு ஆட்டோக்காரங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டுறது. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் வந்து நான் சென்னையில் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து இருக்கவங்க. வில்லேஜ்லேருந்து வந்தவங்க ஒரு 4 துணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த சென்னை என்னென்னா நல்லா வளர்த்து விட்டுருக்கோம். என்ன இப்போ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் இருக்கும், ரெண்டல் வீட்டுக்கு விட்டுருப்பாங்க, நெக்ஸ்ட்டு கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து எனக்கு சென்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே ஃபுல்லாக பொல்யூஷனு, அப்புறம் வெதர் சரியில்லை, எங்கே பார்த்தாலும் என்னது டிராஃபிக்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வேறு எந்த ஊர்லேயும் இல்லையா? உங்கள் எல்லாரையும் வாழ வச்சது இந்த சென்னை தானே. எல்லா கார்ப்பரேட் கம்பெனியுமே இந்த சென்னையில் தான் இருக்குது. எல்லா தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும்போது இங்கே வந்து அப்போ பொல்யூஷன் இருக்க தானே செய்யும். வேறு என்ன பண்ணுறது? அதுக்காக நம்ம சென்னையை நம்ம விட்டு கொடுக்கலாமா? நம்மளை வாழ வச்ச சென்னையை நம்ம விட்டு கொடுக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஊர் எதுன்னு பார்த்தா எனக்கு என் சென்னை தான் பிடிக்கும். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு, நல்ல எதிர்காலத்துக்கு சென்னை வேணும். அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு, நல்ல வருமானம் வாங்குறதுக்கு சென்னை வேணும். எல்லாத்துக்குமே சென்னை வேணும். சுற்றி பார்க்க சென்னை வேணும், ஹைஃபையாக வாழ்கிறதுக்கு சென்னை வேணும், ஸ்டைலாக இருக்கிறதுக்கு சென்னை வேணும், எல்லாத்துக்கும் சென்னை வேணும். ஆனால் யார்கிட்டே அது சொல்லும்போது எனக்கு சென்னையை பிடிக்காது. தயவு செஞ்சு அது மாதிரி சொல்லாதீங்க. சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும். என்னடா இப்படி எல்லா வசதியும் நம்ம வாய்ப்பும் இந்த சென்னையில் அனுபவிச்சுட்டு அந்த சென்னையே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது சென்னை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க.